வெற்றிக்கு பின்னாடி தான் சந்தோஷமே வரும் அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சந்தோஷமா இருந்தாதான் வெற்றியே வரும் அப்படின்னும் சில பேர் சொல்லுவாங்க. நான் சொல்ல போற இந்த சில யோசனைகள் உங்களுக்கு நம்மளோட சந்தோஷத்தை தடுப்பது எது அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே புரியும். சும்மா இருப்பதே சுகம் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதை நம்பாதீங்க. ஏன்னா காலையில எழுந்ததுலேருந்து நம்ம ஏதாவது ஒன்று செய்யும் போது தான் அதுல சுகமும் நிம்மதியும் கிடைக்குது. உங்களோட உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் எப்பவும் விசுவாசமாவே இருங்க. துரோகம் பண்ணணும்னு கனவுல கூட நினைக்க வேண்டாம். ஏன்னா அது மன நிம்மதியை கெடுக்கிறதுக்கு உண்டான ஒரு எதிரி அப்படின்னே சொல்லலாம். வணக்கம் சொந்தங்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். இன்னைக்கு என்ன பதிவு பார்க்க போறோம்னா, நம் சந்தோஷத்தை தடுப்பது எது அப்படிங்கறத பத்தி தாங்க பார்க்க போறோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வெற்றியை தேடணும் அப்படின்னா அதுக்கு 1000 புத்தகம் இருக்குது, தேடி கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நம்ம சந்தோஷத்தை எங்க போய் தேடுறது? அது நமக்குள்ள மலர வேண்டிய விஷயம் இல்லையா? நாமத்தான் நம்மளோட வாழ்க்கைய சந்தோஷமா அமைச்சுக்க முடியும். அதுக்கு நம்ம சந்தோஷத்தை தடுப்பது எது அப்படிங்கறத நாம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாவே உண்மையான சந்தோஷம் எதுல இருக்குது அப்படிங்கறது நம்மளுக்கு புரிய வருங்க. அதுக்காகத்தான் இப்ப நான் சொல்ல போற விஷயம் உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயமா கூட இருக்கலாம். இருந்தாலும் அநேகமா இதை யாருமே கடைபிடிக்கிறது இல்ல அப்படிங்கிறது ஒரு நிதர்சனமான உண்மையா இருக்கும். சரி, வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நான் சொல்ல போறது, உங்க உடம்ப பாத்துக்குங்க. ஏன்னா சுவர் இல்லாம சித்திரம் வரைய முடியாது இல்லைங்களா? நம்மளோட வாழ்க்கை பயணத்துல நிறைய கவர்ச்சிகள் கண் சிமட்டும். ஆனா அதுல நம்ம மயங்கிடக்கூடாது. உடனடியான சந்தோஷத்தை மட்டும் நாம பார்க்காம நீண்ட காலத்துக்கு எது நல்லது அப்படிங்கறத பார்த்து முடிவு பண்ணணும். 3வது, உங்களுடைய உறவுகளுக்கும் நண்பர்களுக்கும் விசுவாசமா இருங்க. ஏன்னா துரோகம் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது நம்மளோட மன நிம்மதிக்கு நம்மளே எதிரியா மாறுறோம் அப்படிங்கிற ஒரு உண்மையை நம்ம புரிஞ்சுக்கணும். 4வதா, பெற்றோரை எப்பவும் மதிங்க. அவங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்யுங்க. நான் எப்பவும் அடுத்தவங்களுக்கு நல்ல உதாரணமா இருப்பேன் அப்படின்னு உறுதிமொழி எடுங்க. 6வது, உண்மை எவ்வளவு கசப்பா இருந்தாலும் அதை ஏத்துக்குங்க. ஏன்னா அதுதான் நிரந்தரம். யாரையும் கொல்லாதீர்கள். என்ன கொல்லாதீங்க அப்படின்னு சொல்றேன்னு பாக்குறீங்களா? வார்த்தைகளால் கூட யாரையும் கொல்லாதீர்கள். யாராவது ஒருத்தர் நல்லது செய்யறதுக்கு முயற்சி பண்ணும்போது நீங்க உதவியா இருக்காட்டியும் பரவாயில்ல, அவங்களோட முயற்சியை கெடுத்துடக்கூடாது. சும்மா இருக்கிறது தான் சுகம் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா அதை நம்பாதீங்க. ஏன்னா தினமும் நம்ம காலையில எந்திரிச்சதுல இருந்து ஏதாவது ஒண்ணு செஞ்சுட்டே இருக்கும்போது தான் நிம்மதியும் சந்தோஷம், சுகம், திருப்தி எல்லாமே அதுல அடங்கி இருக்குது அப்படிங்கிற உண்மையை நாம புரிஞ்சுக்கணும். அந்த துடிப்பு உங்ககிட்ட வத்தி விடாம நீங்க எப்பவுமே பாத்துக்கணும். மத்தவங்க உங்களுக்கு என்ன செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அதை நீங்களும் மத்தவங்களுக்கு செய்யாதீங்க. அதே மாதிரி மற்றவங்க உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்க மற்றவங்களுக்கு செய்யுங்க. இந்த உலகம் வளங்களால் நிறைந்தது. அதை அள்ளி எடுத்துக்கொண்டு முன்னேறுங்கள், உங்கள் உறவுகளோடும் நண்பர்களோடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. யாருக்காவது தேவைப்படும் நினைச்சீங்கன்னா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.